ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி எங்களோட சாட்டர்டே லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் மெனு தான் பிளான் பண்ணியிருந்தோம் நானும் என்னோடய கோ சிஸ்டரும். வாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான். பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணியிருந்தோன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடவுள்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் கட் பண்ண பொட்டேட்டோஸ் போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்குனதுக்கப்புறம் அது கூட மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டேன். நான் கவர் பண்ணி ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் விட்டாச்சு. ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகாய் வத்தல் போட்டு நல்லா பிரட்டிட்டேன். நல்லா பிரட்டி வேக விட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இது ஃபுல் பாயில் ஆனதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். பெருசாக எந்த வேலையும் இல்லைங்க. சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை தான், ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி என்னோடய மச்சான் ஒய்ஃப், அதாவது எங்கள் அக்கா சாதத்தை வேக வச்சு தயிர் ஊற்றி பால் உப்பு போட்டு நல்லா மசிச்சு கொலைய இது பண்ணி வச்சுட்டாங்க. நான் தாளித்து மட்டும்தான் ஊற்ற போகிறேன். சிம்பிள் தாளிப்பு தான். பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடவுள்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இது மட்டும்தாங்க போட்டிருக்கேன். தயிர் சாதத்துக்கு வெங்காயமோ கேரட்டோ போட்டால் எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் தயிர் சாதத்துக்கு இது மட்டும்தான் போட்டு நான் இது பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடும் நல்லா க்ரீமியாக அவங்க பரட்டி வச்சுருந்தாங்க. அது கூட இந்த தாளிப்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இது மாதிரி பெருங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறோம். லெமன் ரைஸ்க்குமே அக்கா ஆல்ரெடி சாப்பாடு வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிட்டாங்க. நம்ம தாளித்து மட்டும் ஊற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நிறைய ஊற்றிருக்கேன். ஏன்னா லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதோடு நான் சாப்பாடும் நிறைய செய்ய போகிறேன். எங்கள் பசங்களுக்கு லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கேன். இப்போ கடவுள்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்கட்டும். அது வெடித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு போடலாம். கடலப்பருப்பு போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அந்த லெமன் கூட வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் அது ஆயிரும். அதை நீங்கள் சாதத்து கூட பிரட்டி சாப்பிடும்போது அது செமையாக இருக்கும். உங்களுக்கு அது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இது கூட நான் லெமன் 6 to 7 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி நிறையா குவான்டிட்டி பண்ண போகிறேன். அதனால் 6 to 7 லெமன் நான் புளிஞ்சு வச்சுருந்தேன். எல்லாம் ஊற்றிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மினிட்ஸ் கிடையாது 2 to 3 செகண்ட்ஸ் நான் கொதித்ததும் அப்படியே இறக்கிற போகிறேன். பெருசாக வேறு எதுவுமே வேலை பண்ணல நான். அவ்வளோதான். இப்போ லெமன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடலைங்க. லைட்டாக அப்படி கொதி வந்தோடனே அப்படியே இறக்கிட்டேன். இப்போ சாதத்து கூட போட்டு பிரட்டிடலாம் நம்ம. நான் எல்லா கூட்டையுமே ஊற்றிட்டேன். நல்லா பிரட்டி விடும்போது காட்டுறேன். அந்த லெமன் கூட அந்த வெங்காயம் வெந்து அந்த கலர் எப்படி அழகாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த பிங்க் கலரில், அந்த எல்லோவில் குட்டி குட்டியாக பிங்க் கலரில் நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கங்க. இப்போ அப்பளம் தாங்க பொரிச்சிட்ருக்கேன். சாட்டர்டேன்றனால எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது, முட்டையும் கிடையாது. லெமன் ரைஸ்க்கு முட்டை நல்லா இருக்கும், ஆனால் முட்டை கிடையாது. அதனால் பசங்க அப்பளம் வேணும்னு கேட்டுட்டாங்க. அதனால் 3 அப்பளம் பொரிச்சிருந்தேன். நல்லா உளுந்து அப்பளம், அப்புறம் கலர் அப்பளம், அப்புறம் நார்மல் அப்பளம். இப்படி தாங்க எங்களோட சாட்டர்டே போச்சு. உங்களோட சாட்டர்டே எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.